சைக்கிள் பந்தயங்களில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களை வென்று வருகிறார் கோவையைச் சேர்ந்த இளம் வீராங்கனை ஒருவர். தொடர்ந்து சைக்கிள் பந்தயங்களில் கலந்து கொண்டதால் தமது கல்லூரி படிப்பை இழந்த அவருக்கு பொருளாதார சுமை சாதனைக்கு தடைக்கல்லாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்று சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதிப்பவர்கள் ஒரு வகை. களமிறங்கிய கொஞ்ச நாட்களிலேயே அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பவர்கள் மற்றொரு வகை. இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்தான் கோவையைச் சேர்ந்த இளம் சைக்கிள் வீராங்கனை மனிஷா. அன்னூர் பகுதியைச் சேர்ந்த மனிஷா 12 வயதில் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்க தொடங்கினார். மாவட்டம், மண்டலம், மாநிலம் என பல்வேறு சைக்கிள் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்துள்ளார். தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தலா 4 முறை வெள்ளி, வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள மனிஷாவுக்கு 17 வயதில் சர்வதேச வாய்ப்பு தேடி வந்தது. கடந்த மாதம் டெல்லியில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்ற 4 இந்திய வீராங்கனைகளில் மனிஷாவும் ஒருவர் என்பது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். இதில் ரோட் ரேஸ் பிரிவில் சர்வதேச அளவில் 6வது இடத்தையும் இந்திய அளவில் முதலிடத்தையும் அவர் பிடித்தார். லாஸ்ட் செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லையும் நல்லா பண்ணனால என்னை ஏஷியன் லெவல் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப்புக்கு எடுத்தாங்க. மார்ச் 7 to 17 நான் அதை அட்டன் பண்ணேன். அதில் நான் நல்ல ஏஷியன் லெவல் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப்லே என்னோட ஈவெண்ட்டில் நல்லா பண்ணது நான் மட்டும்தான். அடுத்த ஆண்டு தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாதிக்க காத்து கொண்டிருக்கிறார் மனிஷா. ஆனால் நவீன உபகரணங்கள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்கிறார் அவர். ஒவ்வொரு சைக்கிள் ரேட் 5 lakhs 6 lakhs. இன்டர்நேஷ்னல் ரைடர்ஸ் பூரா யூஸ் பண்ணுறது அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தாலே நம்ம இந்தியா ரொம்ப லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் ரைடர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தால் நம்ம இந்தியன் ரைடர்ஸ் எல்லாரும் நல்ல ஸ்டாண்டர்ட் அட்டன் பண்ணுவாங்கன்னு நான் நிஜமாக சொல்கிறேன். சைக்கிள் பந்தயம் மீது இருந்த மனிஷாவின் ஆர்வம் அவரது படிப்புக்கு தடையாக அமைந்துவிட்டதாக வருந்துகிறார் அவரின் தந்தை குணசேகரன். அட்மிஷன் போட்டு ஒரு 10 or 15 days தான் கிளாஸுக்கு போனோம். அந்த காலகட்டத்தில் இதில் கேம்பில் செலக்ட் ஆனதுனால இந்தியா கேம்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால படிப்பும் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த படிப்பை எப்படி தொடர்றதுன்னு தெரியாமல் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த படிப்பும் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கோம். விளையாட்டு ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தும் மனிஷாவால் கல்லூரியில் படிப்பை தொடர முடியவில்லை. பயிற்சி முகாமுக்கு செல்ல கல்லூரி நிர்வாகம் விடுமுறை தராததால் இந்த ஆண்டு கல்லூரி படிப்பை தவறவிட்டுள்ளார் மனிஷா. இதுபோன்ற வருகை பதிவு பிரச்சினை பெரும்பாலான பள்ளி, கல்லூரிகளில் தொடர்வது சிறந்த வீரர்கள் உருவாவதற்கு பெரும் தடையாக உள்ளது. இதனை களைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுவே இளம் வீரர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் குதூப்தீன் மற்றும் விக்ரம் ரவிசங்கர்.